முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட அலி கமேனியின் மரணம் ஸ்டீல் வெளியிட்ட தகவல். பிரித்தானியாவில் 10 ஈரானிய உளவாளிகள் கைது. ஈரானின் புதிய உயர் தலைவராக முஜ்தபா காமேனி நியமிக்கப்படுவதை எங்களால் ஏற்க முடியாது. ட்ரம்ப். ஆயுதங்களை கீழே போடுங்கள், இல்லையேல் மரணம் உறுதி. ஈரானிய படைகளுக்கு ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை. அமெரிக்கா ஸ்டீலுடன் நீண்டகால போருக்கு தயாராக உள்ளோம். ஈரான் அறிவிப்பு. அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பயன்படுத்தியதாக ஈரான் அறிவிப்பு. கட்டாருக்கு பாதுகாப்பு 4 ஜெட் விமானங்களை அனுப்பும் இங்கிலாந்து. அமெரிக்காவின் முதல் அதிபயங்கர தாக்குதல், ஈரானில் விழுந்த PRSM ஏவுகணைகள். இஸ்ரேலின் முக்கிய விமான நிலையத்தை தாக்கிய ஈரானிய ஏவுகணைகள். ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி கமேனியை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் அதற்கான திட்டமிடல்கள் குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டீல் ஹார்ட்ஸ் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி கமேனியை படுகொலை செய்வதற்கான இலக்கை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த நவம்பர் மாதமே நிர்ணயித்திருந்ததாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அலி கமேனியை கொலை செய்வதற்கான இராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஜூன் மாதம் அளவில் முன்னெடுக்கவே திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் ஈரானுக்குள் வெடித்த மக்கள் போராட்டங்கள் மற்றும் உள்நாட்டு அமைதியின்மை காரணமாக இந்த திட்டம் முன்கூட்டியே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானின் உள்நாட்டு நெருக்கடியை பயன்படுத்தி ஈரான் இஸ்ரேல் மீது முன்கூட்டியே தாக்குதல் நடாத்தக்கூடும் என்ற அச்சம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக 2026 ஜூன் மாதம் நடைபெறவிருந்த நடவடிக்கை இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். பிரித்தானியா லண்டனில் உள்ள யூத சமூகத்தை கண்காணித்ததாக சந்தேகிக்கப்படும் 10 பேரை அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதில் 4 பேர் பிரதான சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளனர் என லண்டன் காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரித்தானியா தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்கு மாறாக ஈரானின் வெளிநாட்டு உளவுத்துறைக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் ஒரு ஈரானியர் மற்றும் 3 இரட்டை பிரித்தானிய குடியுரிமை கொண்ட தரப்பினர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இன்றைய கைதுகள் நீண்டகால விசாரணையின் ஒரு பகுதியாகும். மேலும், நாங்கள் சந்தேகிக்கும் இடங்களில் தீங்கிழைக்கும் நடவடிக்கைகள் இல்லாமல் செய்வதற்கான எங்கள் தொடர்ச்சியான பணியின் ஒரு பகுதியாகும். பொதுமக்கள், குறிப்பாக யூத சமூகத்தினர் கவலைப்படக்கூடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எப்போதும் போல விழிப்புடன் இருக்கவும், சந்தேகத்துக்கு இடமாக எதையும் அவர்கள் பார்த்தால் அல்லது கேட்டால் எங்களை தொடர்பு கொள்ளவும் என கூறப்பட்டுள்ளது. ஒரு குற்றவாளி உதவியதாக சந்தேகத்தின் பேரில் மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 10 பேர் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அயதுல்லா அலி கமேனியின் 2வது மகனான முஜ்தபா காமேனி புதிய உயர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில், புதிய உயர் தலைவராக அவரை ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அலி காமேனியின் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு புதிய ஈரானிய தலைவரை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ள ட்ரம்ப், விடயத்தில் ஈரானியர்கள் தமது நேரத்தை வீணடிக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹாமேனியின் மகன் மிகவும் இலகுவாக கையாளப்படக்கூடியவர். அவரை ஈரான் உயர் தலைவராக தெரிவு செய்வது அமெரிக்காவை 5 ஆண்டுகளில் மீண்டும் போருக்கு தள்ளும். எனவே ஈரானின் புதிய உயர் தலைவராக முஜ்தபா காமேனியை ஏற்க முடியாது. வெனிசுலாவில் நடந்தது போல ஈரானிலும் புதிய தலைவர் நியமனத்தில் நான் தனிப்பட்ட முறையில் ஈடுபட வேண்டும். ஈரானில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் கொண்டு வரக்கூடிய ஒருவரை நாங்கள் விரும்புகிறோம். ஈரானை வழிநடத்த பகுத்தறிவு மற்றும் விவேகம் உள்ள ஒருவரை நியமிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஈரானிய புரட்சிகர காவல்படை, இராணுவம் மற்றும் போலீசாருக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமானதும் இறுதியானதுமான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய படையினர் உடனடியாக தமது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கிளர்ச்சியில் ஈடுபடும் மக்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையிலிருந்து விசேட உரையொன்றை நிகழ்த்திய ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானிய படைகளுக்கு 2 தெரிவுகளை வழங்கியுள்ளார். ஈரானிய புரட்சிகர காவல்படை மற்றும் போலீசார் உடனடியாக தமது ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எமது பக்கம் நின்றால் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு மற்றும் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். நீங்கள் தொடர்ந்து போராடினால் கொல்லப்படுவது உறுதி. உங்களது மரணம் நிச்சயமாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நான் அதனை பார்க்க விரும்பவில்லை. எனவே உங்கள் நாட்டை மீண்டும் மீட்டெடுக்க இதுவே சரியான தருணம். இதேவேளை உலகம் முழுவதும் உள்ள ஈரானிய ராஜதந்திரிகள் தமது பதவிகளை துறந்துவிட்டு அரசியல் தஞ்சம் கோருமாறும் டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். சிறந்த எதிர்காலம் மற்றும் பாரிய ஆற்றல் கொண்ட ஒரு புதிய ஈரானை உருவாக்குவதற்கு எமக்கு உதவுங்கள்.
ஈரானிய ராஜதந்திரிகள் எமது பக்கத்தில் இணைந்து இந்த மாற்றத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானின் முக்கிய இராணுவ நிலைகள் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த அறிவிப்பு ஈரானிய படைகளுக்குள்ளேயே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் அவதானிகள் கருதுகின்றனர். ஈரானிய தலைநகர் தெஹ்ரானை நோக்கி அமெரிக்க ஆதரவு படைகள் முன்னேறி வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த சரணடைதல் அல்லது மரணம் என்ற எச்சரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலுடன் நீண்டகால போருக்கு தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு இஸ்லாமிய புரட்சிகர போலீஸ் படை செய்தியாளர் தொடர்பாளர் கூறுகையில், நீண்டகால போருக்கு தயாராக உள்ளோம். அடுத்த கட்ட தாக்குதல் எதிரிகளுக்கு மிகுந்த வலி மிகுந்ததாக இருக்கும். ஈரானின் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய ஆயுதங்கள் விரைவில் வருகின்றன. இந்த தொழில்நுட்பம் புதிய ஆயுதத்தை இதுவரை எந்த மோதலிலும் பயன்படுத்தவில்லை. இனி அந்த புதிய ஆயுதங்களை பயன்படுத்த உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் தாக்குதல்களில் குவைத் நாட்டின் இராணுவ வீரர்கள் 61 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் கட்டமைப்புகள் மீது ஈரானின் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதில் மத்திய கிழக்கில் உள்ள குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தளங்களை குறிவைத்து ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவரை 67 குவைத் இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானால் தயாரிக்கப்பட்ட கண்டமிட்டு கண்டம் பாயும் அதிநவீன ஏவுகணையை தாக்குதலுக்காக பயன்படுத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் டெல் அவீவ் மீது நடாத்திய தாக்குதலுக்காக தாமாகவே தயாரித்த ஹொரம்சார் 4 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாகும். ஒரே நேரத்தில் பல இடங்களை தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணையாக அதனை பயன்படுத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. குறித்த ஏவுகணை 13 மீட்டர் நீளம் கொண்டது. இது தோராயமாக ஒரு பேருந்தின் நீளத்தை கொண்டதுடன் அதிகபட்சமாக 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடிய இந்த ஏவுகணை 1.5 தொன் எடையுள்ள வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. 2017 ஆண்டு முதல் ஈரானின் ஆயுத களஞ்சியத்தில் இருந்த போதிலும் இது 2023 ஆண்டிலேயே அவர்களால் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடுகளுக்கு எதிரான ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் இருந்து ராஜ்யத்தை பாதுகாக்க கட்டாருக்கு இங்கிலாந்து அனுப்பும் 4 ஜெட் விமானங்களை பயன்படுத்தலாம் என பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமர் பஹ்ரைன் மன்னரிடம் தெரிவித்துள்ளார். இந்த ஜெட் விமானங்களில் இருந்து பஹ்ரைனின் பாதுகாப்பை வலுப்படுத்த கூடுதல் பாதுகாப்பு வான் பாதுகாப்பையும் பிரதமர் வழங்கினார். மன்னர் நேற்று தெரிவித்துள்ளதாக ஸ்டாமரின் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க இராணுவம் தனது புதிய நீண்ட தூர துல்லிய ஏவுகணையான பிரசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல் அதாவது PRSM-ஐ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் முதன்முறையாக உண்மையான போரில் பயன்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் நடைபெறும் பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். அமெரிக்க மத்திய கட்டளை வெளியிட்ட அறிக்கையில், வரலாற்றில் முதல் முறையாக நீண்ட தூர PRSMS போரில் பயன்படுத்தப்பட உள்ளன. இது இணைந்த படைகளுக்கு முன்பு இல்லாத அளவிலான ஆழமான தாக்குதல் திறனை வழங்குகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் வெளியிட்டுள்ள காணொளியில், அமெரிக்க இராணுவ வீரர் HIMARS அதாவது ஹை மொபிலிட்டி ஆர்ட்டிலரி ராக்கெட் சிஸ்டம் ஏவுதளத்திலிருந்து இந்த ஏவுகணையை ஏவுவது காணப்பட்டுள்ளது. இந்த இராணுவ நடவடிக்கை பிப்ரவரி 28, 2026 தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 4 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற தாக்குதலில் சுமார் 2000 ஈரானிய இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தாக்கப்பட்ட இலக்குகளில் ஈரானின் ஏவுகணை தளங்கள், தற்காப்பு அமைப்புகள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் உள்ளிட்ட முக்கிய இராணுவ அமைப்புகள் அடங்குகின்றன. இந்த நடவடிக்கை அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு இராணுவ நடவடிக்கையின் முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது. இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்தை ஈரான் ஏவுகணைகள் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்தை மற்றும் அங்கு இல்லாத ஒரு இஸ்ரேலிய வான்படை தளத்தை குறிவைத்து 1 தொன் போர்முனை கொண்ட ஹோரம் ஹசர் பால்டிக் ஏவுகணைகள் ஏவியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஆபரேஷன் ரூட் பிராமிஸ் 4 என்று அழைக்கப்படுகின்ற 19வது அலை தாக்குதலின் ஒரு பகுதியாகும். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிக்கையின்படி அனைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகளான ஐரன் டோம், டேவிட் ஸ்லிங் மற்றும் அரோ ஆகியவற்றால் இடைமறிக்கப்பட்டன. ஒரு ஏவுகணை மட்டும் மத்திய இஸ்ரேலில் ஒரு திறந்த வெளி பகுதியில் விழுந்ததாகவும், ஆனால் பென் குரியன் விமான நிலையத்தில் எந்த சேதமோ அல்லது நேரடி தாக்குதலோ ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.